நண்பர்களுக்கு வணக்கம். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான கலை போட்டிகள் நடக்குது. இதுக்கு சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த போட்டிகள் இந்த கலை போட்டிகளில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் கிராமிய நடனம் இந்த பிரிவுகளில் இந்த கலை போட்டிகள் நடக்குது. இந்த கலை போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு வயது என்ன வயது இருக்கணும், எந்தெந்த பிரிவுகளில் நடக்குது, எந்த நாளில் நடக்குது, இதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கலை பண்பாட்டுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் வாயிலாக 5 முதல் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கலைப்பயிற்சிகள் அளிச்சுட்டு வர்றாங்க. இந்த சிறுவர்களுக்கிடையே மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய கலைத்திறன்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் கிராமிய நடனம் ஆகிய 4 கலைப்பிரிவுகளிலையும் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி ஊக்குவிச்சுட்டு வர்றாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயது பிரிவுகளில் இந்த கலை போட்டிகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5லிருந்து 8 வயது வரைக்கும் ஒரு பிரிவும், 9லிருந்து 12 வயது வரைக்கும் ஒரு பிரிவும், 13லிருந்து 16 வயதுக்கு ஒரு பிரிவும் சொல்லி 3 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடக்குது. இந்த பிரிவுகளில் மாவட்ட அளவில் முதல் பரிசு பெறக்கூடிய சிறார்களுக்கு மாநில அளவிலான கலை போட்டிகள் நடத்தி பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்க இருக்கிறாங்க. இந்த வகையில் முதல் கட்டமாக 5லிருந்து 8 வயதுக்கும், 9லிருந்து 12 வயதுக்கும், 13லிருந்து 16 இந்த 3 வகையிலும் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட அளவிலான கலை போட்டிகள் வருகின்ற 24/8/2024 அன்றைக்கு நடக்குது. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் கிராமிய நடனம் இந்த கலை போட்டிகள் நடத்த இருக்கிறாங்க. கலை போட்டிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை 9 மணி முதல் முன்பதிவு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பெயர், வயது, பிறந்த தேதி, வீட்டு முகவரி, பள்ளியின் பெயர் ஆகிய விவரங்களுடன் பர்த் சர்டிஃபிகேட் இதில் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரதநாட்டியம், அதே மாதிரி கிராமிய நடனம், குரலிசை ஆகிய கலை போட்டிகளில் இந்த 2 வயது பிரிவு மாணவியருக்கு பார்த்திங்கன்னா காலை 9:30 மணி முதலே இதற்கான தேர்வுகள் நடக்குது. பிற்பகல் 1 மணி வரைக்கும் இந்த பிரிவில் போட்டிகள் நடைபெறும். அதற்கப்புறம் 13லிருந்து 16 வயது வரை அவங்களுக்கு 2 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இந்த போட்டிகள் நடக்கும். ஓவிய போட்டிகள் காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பங்கேற்புக்கான சான்றிதழ்களும், மாவட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் தரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போட்டிகளுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, பரதநாட்டியம் அந்த பிரிவில் பங்கேற்கிறவங்களுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம் போன்ற நடனங்கள் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு அலங்காரம் மற்றும் உரிய உடைகளுடன் நடனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரைப்பட பாடல்களுக்கான நடனங்கள், திரைப்பட நடனங்கள், மேற்கத்திய நடனங்கள் மற்றும் குழு நடனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிடி டிரைவ் அல்லது பென் டிரைவ் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரதநாட்டியம் குறைந்தபட்சம் 3 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கிராமிய நடனம் இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மாண்பென வெளிப்படுத்தக்கூடிய கிராமிய நடனங்களை ஆடலாம்னு சொல்கிறாங்க. முழு ஒப்பனை இருக்கணும், உரிய உடைகளுடன் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரைப்பட பாடலுக்கான நடனங்கள் மற்றும் குழு நடனங்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் அல்லது பென் டிரைவ் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடனம் கூட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3லிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக குரலிசை பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை பாடல்கள், தேசிய பாடல்கள், சமூக விழிப்புணர்ச்சி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் பாடுறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல்களும் பார்த்தீங்கன்னா 3 நிமிடங்கள்லேருந்து 5 நிமிடம் வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறமொழி பாடல்கள், திரைப்பட பாடல்கள், குழு பாடல்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்காவதாக ஓவியம் பார்த்தீங்கன்னா 40x30 சென்டிமீட்டர் அளவுள்ள ஓவிய தாள்களையே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பென்சில், கிரையான், வண்ணங்கள், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், ஆயில் கலர், பெயிண்டிங் என
எவ்வகையிலும் வந்து ஓவியங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவியத்தால் வண்ணங்கள், தூரிகை உட்பட தங்களுக்கு தேவையானவற்றை வந்து போட்டியாளர்களே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழுவாக ஓவியங்கள் வரைய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது விவரம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டுட்டோம். இது தொடர்பான மற்ற தகவல்களுக்கு பார்த்தீங்கன்னா 044 28 19 21 52 என்ற தொலைபேசி எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த கலை போட்டிகளில் பங்கு பெறணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கிங்க. இந்த வயதுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களும் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் கலந்துக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளை ஊக்குவிங்க. வேறு யாருக்காவது இந்த காணொலி உபயோகமாக இருந்ததுன்னா இந்த காணொலியை பகிர்ந்து அவங்களும் இந்த கலைப்போட்டிகளில் கலந்து கொள்ள நீங்களும் ஒரு உறுதுணையாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.